வணக்கம் பிரியமானவர்களே, வாழ்த்துக்கள். காட் பிளஸ் யூ ஆல். அலெக்சா ஃப்ளட் அப்படிங்கிற அந்த ஃப்ளட்டை குறித்து நாம் ஒரு ப்ளஸ் அண்ட் மைனஸ் இந்த முதலாவது நாம் பார்க்கும்போது இந்த அல் அக்ஸா அந்த அல்லங்கிற அந்த வார்த்தையை குறித்து நீங்கள் முதல்ல தெரிந்து கொள்வது அவசியமாக இருக்கிறது. இந்த அல்லங்கிற வார்த்தை அதாவது செமிட்டிக் லாங்குவேஜ்னு வரும். கிமு 2350 ஆண்டுகளிலே வாழ்ந்த செமிட்டிக் வம்சம். செமிட்டிக் வம்சம் என்று வேற யாரும் இல்லை, சேம் வம்சத்தை சார்ந்தவர்கள். இந்த செமிட்டிக் வம்சத்தில் தான் அரேபியர்களும் வருகிறார்கள், இயேசு கிறிஸ்துவும் அந்த லைனில் தான் வருவார், யூதர்களும் அதில் தான் வருவாங்க. இவர்கள் மெசபடோமியா தேசமாகிய ஏலாம், அக்காடு போன்ற பட்டணங்களில் வாழ்ந்தவர்கள். அது பிற்காலத்தில் எகிப்து, அசீரியா இந்த பாகங்கள் எல்லாம் அது பரவியது. அவர்கள் பேசின லாங்குவேஜ் செமிட்டிக் லாங்குவேஜ்னு பேர். சேம் வம்சத்தார் பேசுறது செமிட்டிக் லாங்குவேஜ். அந்த செமிட்டிக் லாங்குவேஜில் வருகின்ற ஒரு உச்சரிப்பு தான், கடவுளுக்காக உச்சரிக்கப்பட்ட ஒரு உச்சரிப்பு வார்த்தை தான் அல்லங்கிற வார்த்தை. இது இவ்வளவு நாள் உங்களுக்கு எத்தனை பேருக்கு தெரியும்னு எனக்கு தெரியாது. ஸோ அல் பார்த்தீங்களா, அல் அக்ஸா. இந்த அல்லங்கிற வார்த்தைக்கு செமிட்டிக் லாங்குவேஜில் காட்னு அர்த்தம். த மோஸ்ட் ஹையஸ்ட் காட், த மோஸ்ட் பவர்ஃபுல் காட், இப்படிப்பட்ட அந்த அர்த்தங்கள் வரும். இது அப்புறம் இந்த அல்லங்கிற வேகம் மறுபடியும் அரேமிக் பாஷைக்கு வருது. அப்படி அடுத்து ஜனங்கள் பெருக அதுலேயும் காட், த மோஸ்ட் ஹையஸ்ட் காட் அப்படிங்கிற அந்த அர்த்தம் தான். அதுக்கப்புறம் இது ஹீப்ரு வார்த்தைக்கு திரும்புகிறது. இதே சேம் வம்சத்தில் வருகின்ற எபிரேய மக்கள் அவர்கள் ஹீப்ரு பாஷையை பேசினார்கள். பிற்காலத்தில் ஹீப்ரு பாஷை அரேமிக்கிலிருந்து ஹீப்ருவுக்கு வரும்போது அல்லங்கிறது ஏலென்று மாறியது. எல் என்று சொன்னாலும் கடவுள் தான். இந்த எல்லுங்கிற வார்த்தை அந்த காலத்தில் மறுபடியும் இந்த வார்த்தையை எகிப்தியர்கள் எடுத்துக்கொண்டார்கள். எகிப்தியர்கள் எடுத்துக்கொண்டு அவர்கள் என்ன செய்தார்கள், ஒரு அழகான சிலையை செஞ்சாங்க. எல்லுங்கிற பேரில் அழகான ஒரு சிலையை செஞ்சு அவர்கள் காட் ஏல் என்று சொல்லி அவர்கள் வணங்குகிறார்கள். அப்போ பாருங்க எத்தனை லாங்குவேஜ் இது மாறுது பாருங்க. அல் ஏல். அதுக்கப்புறம் இந்த அரபு மொழி உருவாகுது. அரபு மொழி உருவாகும் போது மறுபடியும் அந்த வார்த்தை அரபு லாங்குவேஜுக்கு வருது. அல் ஏல் இல்லன்னு வரும். அரபுல இல்லன்னு மாறும். இல்லன்னு மாறும்போது இல்லா அல்லா, இல்லா அல்லா அப்படின்னு அது மாறும். அதுக்கும் என்னது, த மோஸ்ட் ஹையஸ்ட் காட் அப்படின்னு அதனுடைய அர்த்தம். கடவுள் உயர்ந்தவர், இறைவன் மிகப்பெரியவர் அப்படிங்கிறது. அதனால தான் இந்த பேரை எல்லாருமே வச்சிருப்பாங்க பாருங்க. அல் அக்ஸா, அல் புரோனி, அல் கொய்தா. பார்த்தீங்களா, அந்த பயங்கரவாத இயக்கங்களுக்கும் அந்த பேரை வைப்பாங்க. அந்த கடவுளுடைய பேரை தூக்கி அதில் வச்சுக்குவாங்க. இந்த அல்லங்கிறது ஏல் என்று நம்ம பைபிளுக்கு வரும்போது ஏல் எலியோன் அப்படின்னு மாறும். பைபிள் ஏல் எலியோன் அப்படின்னு சொல்லும்போது ஹையஸ்ட், எக்ஸால்டட், உன்னதர், உயர்ந்தவர் என்கிற அர்த்தம். அல் இல் இல்லா அல்லா என்று தமிழ்ல நாம அல்லா என்று உச்சரிக்கிறார். லாங்குவேஜ் வேரியேஷன், சவுண்ட் வேரியேஷன் என்று சொல்லலாம். அப்படிதான் இந்த வார்த்தைகள் வருகிறது. அல் அக்ஸா அப்படி என்று சொன்னால் தூரத்தில் இருக்கும் மஸ்ஜித், மசூதி என்று அர்த்தம். அந்த அரபு மொழியில் அவர்கள் மஸ்ஜித் என்று சொல்வார்கள். அதுக்கு பேர் மசூதி, தூரத்தில் இருக்கும் ஒரு மசூதி என்று அதனுடைய அர்த்தம். இதை வச்சுத்தானே இந்த போராட்டம், இந்த பெரிய யுத்தக்களரி பாருங்க. கிட்டத்தட்ட 738 நாட்கள் பிணை கைதிகளாக உள்ள இருந்திருக்கிறாங்க இஸ்ரவேல் மக்கள். அந்த பெருச்சாளி குழி தோண்டும் பார்த்துருக்கீங்களா? பெருச்சாளி குழி தோன்றது நீங்க பார்த்தீங்களா? எவ்வளோ தூரம் தோண்டும். ஓஸ்லோ அக்காடு காலத்தில் இஸ்ரேல் பிடித்திருந்த இந்த காசா பகுதிகளை இஸ்ரேல் விட்டு கொடுத்தது. யாருக்கு? காசா மக்களுக்கு அதை விட்டு கொடுத்தது அவங்க பின்வாங்கிட்டாங்க. அப்போ உங்களுக்கு கிடைச்ச இடத்த வச்சுக்கிட்டு நீங்கள் நிம்மதியாக சந்தோஷமாக வந்த பணங்களை வச்சுக்கிட்டு நல்லா வாழ்ந்துக்கலாமே. ஆனால் பெருச்சாளி மாதிரி புளிய தோங்கிட்டீங்களே பார்த்தீங்களா? உள்ள எதுக்கு உங்களுக்கு டனல்ஸ்? அங்கே போய் என்ன வாழ போறீங்க? அங்கே போய் துப்பாக்கிகளை நீங்கள் பதுக்கி வைத்து சண்டைகளுக்கும் ஆபத்துகளுக்கும் பிரச்சனைகளுக்கும் துணை போகின்ற விஷயங்கள் எல்லாம் அங்கே நீங்கள் செஞ்சிருக்கிறீங்க. இதில் 730 நாட்கள் பிணை கைதிகள் அங்கே இருந்திருக்கிறாங்க. அதில் ஒரு பையன் டேவிட் அப்படின்னு அவனுக்கு பேர். இந்த எலும்பும் தோலுமாக இருக்கிற அவனுக்கு அவனை வச்சு என்ன செஞ்சீங்க? குழி தோண்ட வச்சீங்க. கர்த்தர் பார்த்துட்டு இருக்காருல்ல. கடைசியில் காசா என்ன நிலைமை ஆச்சு? நீங்க அடியில் குழியை தோண்டுவீங்க, ஆண்டவர் மேலேயே என்ன பண்ணிட்டாரு? எல்லாரும் குழியை தோண்டினாரா? காசாவில் ஹை ரைஸ் பில்டிங் எல்லாம் உடைக்கப்பட்டபடினாலே, இஸ்ரேலுடைய குண்டு வச்சுக்கு அவைகள் ஆளானபடினாலே அந்த உயிரோட பயந்தவர்கள் எத்தனை பேர் தெரியுமா? மண்ணோடு மண்ணாய் போனவர்கள். இந்த தீவிரவாதம் எனக்கு, இந்த தீவிரவாதம் ஒருபோதுமே நல்ல விஷயங்களுக்கு உதவாது. பிரியமானவர்களே, எருசலேமில் ஆரம்பித்த இந்த அலெக்சா ஃப்ளட்ங்கிறது கடைசியில் எகிப்தில் போய் முடிஞ்சிச்சு. பார்த்தீங்களா? எருசலேமில் ஆரம்பித்து எகிப்தில் முடிந்தது. இப்போதாவது இந்த எகிப்தில் இந்த பேச்சுவார்த்தைக்கு
முக்கியமான காரணம் ஏன் தெரியுமா? கத்தாரை அடித்ததுதான். கத்தாரை கடைசியாக இஸ்ரேல் டச் பண்ணிச்சு. பார்த்தீங்களா? உள்ள போனதும் தெரியல, அடிச்சதும் தெரியல, வந்ததும் தெரியல. அந்த மாதிரி ஆகிப்போச்சு. அவங்களுக்கே ஆச்சு. அதில் ஒருத்தர் கலீல் அல் ஹயா அப்படிங்கிறவரை மையமாக வச்சு தான் அந்த அட்டாக் பண்ணாங்க. கடைசியில் அவர் தப்பிச்சுக்கிட்டாரு. பரவாயில்ல, இருந்தாலும் அவரும் ஏதோ இந்த பேச்சுவார்த்தை, சமாதான பேச்சுவார்த்தையில் வரணும்னு ஆண்டவருடைய சித்தம் போல தெரியுது. தப்பிச்சுக்கிட்டு இந்த எகிப்தில் நடந்த அந்த பேச்சுவார்த்தையில் அவரும் வந்தார். இனிமேலாவது உணர்ந்தாங்கன்னா நல்லா இருக்கும். இந்த பெருச்சாளி மாதிரி குழி தோண்டி இந்த ஆயுதங்கள் எல்லாம் கொண்டு போய் உள்ள பதுக்கி வச்சது, தீவிரவாத சிந்தனை, தீவிரவாத யோசனை இதெல்லாம் மறந்துட்டு உண்மையான தெய்வீக சிந்தனையில வாழ்ந்து மக்களுக்கு நன்மைகள் செய்து வாழ்ந்தாங்கன்னா உலகம் நல்லா இருக்கும், பூமி நல்லா இருக்கும். பிரியமானவர்களே, ட்ரம்புக்கு நாம எவ்வளவு நன்றி சொல்லணும். ட்ரம்ப் 20 அம்ச திட்டத்தோடு கூட இந்த போரை எப்படியாவது முடிவுக்கு கொண்டு வர வேண்டும் சொல்லி பல கட்டங்களில் அதிபயங்கரமாக அவர் இறங்கி நிச்சயமாகவே அவர் அதை செய்திருக்கிறார். ஆனால் அவருக்கு நோபல் பரிசு இல்லைன்னு சொன்னாங்க. அது ஒரு வருத்தம் தான். இவ்வளோ பெரிய போர், இவ்வளோ பெரிய அழிவில் இருந்து உண்மையிலேயே அவருக்கு பேச்சுவார்த்தை நடத்திருக்காருன்னா கண்டிப்பாக அவருக்கு நோபல் பிரைஸ் கொடுக்கலாம். இப்போ காசாவில் எவ்வளவு சந்தோஷம் தெரியுமா? மீதி இருக்கிற மக்கள் இனிப்பு வழங்கி கேக் வெட்டி கொண்டாடுறாங்களா? அதே ஒரு பெரிய சந்தோஷம். அதே மாதிரி இஸ்ரேலும் பாருங்க, எப்படியாவது அந்த உயிரோடு இருக்கிற 18 பேரை 20 பேரை கிடைச்சா போதும்னு சொல்லி அவர்களும் நம்பி இருந்தாங்கல்ல. இப்போ அவங்களுக்கும் சந்தோஷம் தான். ஸோ இப்போ இவ்வளவு ஒட்டுமொத்த சந்தோஷம், முழு உலகத்துக்குமே சந்தோஷம். கிட்டத்தட்ட 20 தலைவர்கள் அடுத்து இந்த பீஸ் ஒப்பந்தத்தில் இறங்கி இருக்கிறார்கள். இதற்கெல்லாம் காரணம் ட்ரம்ப் தான். அடுத்து இந்த போரில் இஸ்ரேல் தரப்புல என்ன நஷ்டம் தெரியுமா? இந்த போரில் இஸ்ரேல் தரப்புல இஸ்ரேலிய சோல்ஜர் கிட்டத்தட்ட 1152 பேரை பலி கொடுக்க வேண்டியதாயிற்று. இஸ்ரேலிய சோல்ஜர் பொதுமக்கள், இஸ்ரேல் சிவிலியன்ஸ் பொதுமக்கள் கிட்டத்தட்ட 2100 பேர் இறந்திருக்கிறாங்க. இஸ்ரேலில் என்ன டேமேஜ்னு சொன்ன இடைப்பட்ட காலங்களில் இஸ்ரேலுக்கும் ஈரானுக்கும் நடந்த அந்த யுத்தத்தில், சண்டையில் ஈரானால் அனுப்பப்பட்ட அந்த ஒரு சில ஏவுகணைகள் டெல் அவீவில் தாக்கி ஒரு சில பில்டிங் டேமேஜ் ஆகிடுச்சு. ஒன்றும் பெரிய டேமேஜ் கிடையாது. ஆனால் காசாவில் பாருங்க என்ன டேமேஜ். ஹமாஸ் போராளிகளே கிட்டத்தட்ட 30,000 பேர் கொல்லப்பட்டாங்க. தேவையில்லாத விஷயங்க. இன்னொரு விஷயம், முக்கியமான விஷயம், இந்த 20 பிணை கைதிகளை உயிரோட வாங்குவதற்கு இஸ்ரேல் எடுத்த முடிவை பாருங்க. பெஞ்சமின் நெத்தன்யாகு நல்ல முடிவு எடுத்துக்கிறாரு பாருங்க. 20 பேர் தான் உயிரோடு இருக்காங்க. அந்த 20 பேரை உயிரோட வாங்குறதுக்கு தன்னுடைய சொந்த நாட்டு மக்கள் மேல எவ்வளவு பாசமுள்ளவரா பெஞ்சமின் நெத்தன்யாகு இருக்கிறார் பாருங்க. ஒரு பக்கம் இவருக்கு எதிராக இஸ்ரேலிய மக்களும் போராடினார். இந்த 20 பேர் உயிருக்காக அன்றைக்கு தாக்குதல் நடத்தினவர்கள் 250 பயங்கரவாதிகளை அவர்கள் கைது செய்து இஸ்ரேல் சிறையில் வைத்திருந்தாங்க. அந்த 250 பேரையும் விடுதலை பண்றதுக்கு சம்மதிச்சு அதை செஞ்சாங்க. தெரியுமா? எவ்வளோ ஆச்சரியமான விஷயம். உண்மையிலேயே இஸ்ரேலுங்கிறது ஒரு நல்ல நாடு. எவ்வளவு கண்டுபிடிப்புகளை கண்டுபிடித்து உலகத்தை மேன்மையடைய செய்திருக்கு பார்த்தீங்களா? அவங்களுக்கு இருக்கிற ஒரு குட்டி தேசம். அந்த குட்டி தேசத்தை விட்டு வச்சாங்கன்னா இன்னும் உலகம் நல்லா இருக்கும். காசா மொட்டையடிக்கப்படுங்கிற ஒரு பைபிள் தீர்க்க தரிசனம் ஒன்று உண்டு. அது பார்த்து அது அப்படியே ஆயிடுச்சு. ஆனால் காசாவை கட்டி எழுப்புவதற்கு வருகின்ற நாட்களில் இந்த தீவிரவாத குழுக்கள் உதவுவாங்களா? இவர்கள் அமைதியாக இருந்தாங்கன்னா காசாவை அழகா கட்டி எழுப்புவாங்க. இல்லை, அடுத்து இந்த இஸ்லாமிக் ஜிகாத் போன்ற அமைப்புகள், ஹவுதீஸ், இப்படி நிறைய கிடைக்குது, ஏகப்பட்டது கிடைக்குது. இப்பவே காசாவில் 2 குழுக்கள் மோத ஆரம்பிச்சிட்டாங்களாம் பாருங்க. அப்ப இவங்க சமாதானமா ஒத்துழைப்பு கொடுத்தால் தான் காசாவை கட்டி எழுப்ப முடியும். நிறைய உதவிகள் காசாவுக்கு வரும். அமெரிக்கா சொன்னாங்கன்னா எல்லா நாடுகளுமே உதவிக்கு வருவாங்க. நம்ம இந்தியாவும் உதவிக்கு போயிடும். அதுல மாற்று கருத்துகள் இல்லை. ஆக இந்த அலஸ்கா ஃப்ளட் என்கிற இந்த தீவிரவாத தாக்குதல் நடத்தி யாருக்கும் எந்த பிரயோஜனமும் இல்லை. காசாவுக்கு தான் நஷ்டம். காசா 80% ஒன்றும் இல்லாமல் போனது. இந்த குழி தோன்றது, டனல் அமைக்கிறத நிறுத்தினாங்கன்னா நல்லது. ஆனால் இன்னொரு முக்கியமான பாயிண்ட் இதில் இருக்குது. உலகத்தின் பார்வையிலே இஸ்ரேல் உயர்ந்து நிற்கிறது, ஜெருசலேம் உயர்ந்து நிற்கிறது, யூதர்கள் உயர்ந்து நிற்கிறார்கள். அதை ஆண்டவர் வெட்ட வெளிச்சமாக உலகத்துக்கு காட்டிவிட்டார். பைபிளில் சொல்லப்பட்டிருக்கிற தீர்க்க தரிசனங்களை கடைசியா சொல்றேன் பாருங்க. யாக்கோபு என்னும் பூச்சியே, இஸ்ரவேலின் சிறு கூட்டமே. பார்த்தீங்களா? யாக்கோபு என்கிறது இஸ்ரேலுடைய வம்சம். யாக்கோபு இஸ்ரேலுக்கு மூதாதையர், தகப்பன். யாக்கோபு என்ன பூச்சி. இஸ்ரேலுங்கிறது நாடு ஒரு குட்டி நாடு தான், பூச்சி தான். ஆனால் பூச்சியானாலும் சில பூச்சி கடிச்சிட்டுன்னு வச்சுக்கிடுங்க, அழகா சொரிஞ்சிட்டு கிடக்கும். தெரியுங்களா? பூச்சியை பற்றி உங்களுக்கு நான் சொல்ல வேண்டாம். பூச்சியை நீங்கள் பார்த்துருப்பீங்க. பைபிள் தீர்க்க தரிசனம் அப்படிதான் சொல்லுது.
யாக்கோபு என்னும் பூச்சியே, இஸ்ரவேலின் சிறு கூட்டமே, சின்ன கூட்டமே, பயப்படாதே அப்படின்னு சொல்றாரு. நான் உனக்கு துணை நிற்கிறேன் என்று கர்த்தரும் இஸ்ரவேலின் பரிசுத்தமாகிய உன் மீட்பர் சொல்லுகிறார் அப்படின்னு இருக்குது. இஸ்ரேல் நாட்டை 1914-17 காலங்கள் எல்லாம் உலகமெங்கும் குடியிருந்த ஜாம்பவான்கள் என்று சொல்லப்படுகிற பணக்கார யூதர்கள் எல்லாரும் ஒன்று சேர்ந்து அந்த இஸ்ரேல் என்கிற அந்த பகுதி விலைக்கு கேட்டாங்க. சுல்தானிய வம்சத்திடத்தில், சுல்தான் ராஜாக்கள் இடத்துல, சுல்தான் பிரசிடென்ட் எல்லாம் நிறைய முறை பேச்சுவார்த்தை நடந்தது. இஸ்ரேலுக்கு நாங்கள் டபுள் ரேட்டு கொடுக்குறோம், ஆனால் அவங்க கொடுக்க மாட்டோம் அப்படின்ட்டாங்க. ஆனால் அவர்கள் இஸ்ரேல் தேசத்தை விலைக்கு வாங்க வேண்டும் என்பது கர்த்தருடைய திட்டம் அல்ல. கர்த்தருடைய திட்டம் அதுவல்ல. இஸ்ரேல் தேசம் நான் அவங்களுக்கு ஃப்ரீயாக கொடுப்பேன் அப்படிங்கிறது ஆண்டவருடைய திட்டம். தெரியுமா? கூட்டிட்டு வருவேன், கூட்டிட்டு வந்து உட்கார வைப்பேன், இலவசமாக வருவீர்கள், விலையின்றி விற்கப்பட்டீர்கள். கடைசியில் 1ஆம் உலக மகாயுத்தம் 2ஆம் உலக மகாயுத்த காலங்களில் அவர்கள் அந்த நாட்டை ஃப்ரீயாக தான் பெற்றுக்கொண்டாங்க. ஐநா சபை அளந்து கொடுத்துச்சு. இதெல்லாம் சரித்திரம். விலைக்கு கேட்டாங்க, விலைக்கு கொடுக்கல, கர்த்தர் ஃப்ரீயாக கொடுத்தாரு. ஆனால் 2 உலக மகாயுத்தங்கள் அதற்கு தேவைப்பட்டது. பிரியமானவர்களே, பைபிள் என்ன சொல்லுது? அடுத்த வசனம் பாருங்க. உன்னோட போராடினவர்களை தேடியும் காணாதிருப்பாய். உன்னோட யுத்தம் பண்ணின மனுஷர் ஒன்றுமில்லாமல் இல் பொருள் ஆவார்கள். பார்த்தீங்களா அந்த வேடுகளை? பார்த்தீங்களா? ஒன்றுமில்லாமல், காசாவை நினைச்சு பாருங்க, ஒன்றுமில்லாமல் இல் பொருள் ஆவார்கள், இல்லாமல் போவார்கள் அப்படிங்கிறது அர்த்தம். கடைசியில் இப்ப இடையில இந்த பேச்சுவார்த்தையில, முதல் நாள் பேச்சுவார்த்தையில ஹலீல் அல் ஹயா அப்படிங்கிறவர், இவருடைய 2-3 பசங்க கொல்லப்பட்டாங்க. அவரு அந்த பேச்சுவார்த்தைக்கு இடையில ஒரு வார்த்தை விட்டுருக்காரு. என்ன தெரியுமா? காசா ரத்தம் எருசலேமை நோக்கி செல்ல வழிவகை செய்யும் அப்படிங்கிறாரு. மனசில் மறுபடியும் பாருங்க, எருசலேமை தூக்கி வைக்கிறாரு. பார்த்தீங்களா? காசாவில் நாங்கள் சிந்தின ரத்தம் எருசலேமைக்கு போக வழிவகை செய்யும். நீங்கள் யூதர்கள் 3ஆம் தேவாலயம் கட்ட வேண்டும், அங்கே அந்தி கிறிஸ்து வர வேண்டும். இது தீர்க்க தரிசனம். அந்த தீர்க்க தரிசனத்தை எல்லாம் உடைச்சு யாருமே முன்னாடி போக முடியாது. அதுதான் பிரியமானவர்களே. துருக்கி அதிபர் கூட பாருங்க, இந்த காசாவை கண்காணிக்கும் முக்கியமான நாடாக துருக்கி நாங்களும் இருக்கிறோம். போர் நிறுத்த ஒப்பந்தத்தை இஸ்ரேல் இனிமேல் மீறக்கூடாது. அப்படி மீறினீங்கன்னா பெரிய விலை கொடுக்க வேண்டியிருக்கும் அப்படின்னு இப்ப துருக்கி அதிபர் எர்டோகன் அவர்கள் பேசியிருக்கிறாங்க. அப்படின்னா நான் அடுத்து என்ன பண்ணுவேன்? போர் தொடுப்பேன் அப்படின்னு சொல்ற மாதிரி இருக்குது. பாத்தீங்களா? இன்னும் ப்ராப்ளம் நிறைய இருக்குது. டெம்பிள் மவுண்ட் ப்ராப்ளம் இன்னும் முடியல, மசூதி பிரச்சனை இன்னும் முடியல, வெஸ்ட் பேங்க் ப்ராப்ளம் இன்னும் முடியல, ஹமாஸுடைய எண்ணங்களும் விருப்பங்களும் இன்னும் நிறைவேறல. அடுத்து என்ன நடக்குது பாருங்க. இந்த பீஸ் டீல் எவ்வளோ நாள் போகுது. ஆனால் இது இடையில முறியணும், மறுபடியும் யுத்தங்கள் போகணும், மறுபடியும் சண்டை வரணும் அப்படிங்கிறதெல்லாம் நம்ம விருப்பம் கிடையாது. தீர்க்க தரிசனங்களை நிரூபித்து போகக்கூடிய நிலைமையில உலகம் செல்லும். நன்றி பிரியமானவர்களே, வாழ்த்துக்கள். காட் பிளஸ் யூ.